வணக்கம். நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். எந்த கட்சி சார்பாகவும் பேசலை. நான் ஒரு தனி மனுஷனாக, ஒரு ரசிகனாக தான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம தளபதி விசில் புரட்சி செஞ்சு முதல்வர் ஆகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கார். ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் சில துரோகிகள்லாம் இன்றைக்கி நல்லவங்க மாதிரி முகமுடி போட்டுட்டு அலையிறாங்க. அதை சகிக்க முடியல. பலரும் கடந்த காலத்தில் பிரச்சனை வரப்போ ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு தளபதி மேலே கைதியெல்லாம் பண்ணணும்லாம் போட்டுட்டு இன்றைக்கி அவசர அவசரமாக என்னமோ ஆதரவாளர் மாதிரி முகமுடி போட்டு அலையிறாங்க. பார்க்க சகிக்கலை. இன்றைக்கி நான் யாரை பற்றி பேசுகிறேன்னா, தம்பி ராமையா சார் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. தளபதி ஆளுநர் பதவியேற்க விடலன்றத அதுக்கு என்னமோ அனுதாபம் தெரிவிக்கிற மாதிரியும் ஆதரவு தட்டுற மாதிரியும் வீடியோ போட்டிருக்காரு. ஆனால் இதே தம்பி ராமையா சார் தான் தங்க நட்சத்திரம் TN 2026ன்னு ஒரு படம் தளபதியை அசிங்கப்படுத்துகிற மாதிரி படம் எடுத்து போட்டிருந்தார். அந்த படத்தில் இவர் தான் கதையை எழுதியிருக்காரு. இவர் பையன்தான் திரைக்கதை, இயக்கம், ப்ரொடக்ஷன் KRG ரவி. அவங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க ஒரு உச்ச நட்சத்திரத்தோட மகள் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அவங்கள இன்ஸ்டாகிராம் பதிவுலேயே இருக்குது. சரி, அதுக்குள்ளே போக வேணாம். நீங்கள் அந்த படத்தில் நாங்கள் ஒன்றும் தளபதி அசிங்கப்படுத்தலைன்ற மாதிரிலாம் பழைய காலத்தை சொன்னீங்க. ஆனால் ஏன் அப்படி அவசர அவசரமாக அப்படியே அசிங்கப்படுத்தி படம் எடுக்கலைன்னா, ஏன் அப்படி அவசர அவசரமாக எலெக்ஷனுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணுன்னு அப்படி குதிச்சிங்க? அப்படி ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சுன்னா அது உள்ளபடியே எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்டுக்கு அகெயின்ஸ்டாக தடை செஞ்சுருக்க வேண்டிய படம் தான். இன்ஃப்ளூயன்ஷியல் படம் தான். 23ஆந்தேதி எலெக்ஷன் இருக்கப்போ 10ஆந்தேதி ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி அவசர அவசரமாக ரிலீஸ் பண்ணுறீங்க. ஏன் சார்? இத்தனைக்கும் ஹைகோர்ட்லேயும் கேஸ் போடுறோம். கேஸ் போட்டு இந்த படத்தை தரப்புற சொல்லி கேட்குறோம். கேட்கும்போது இந்த வேணுமுன்னே வாய்தா வாங்கிட்டு கேஸ் இன்ஃப்ளெக்ஷஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு தளபதிக்கு அசிங்கம். அவங்களும் அதை சொல்லி தானே கேஸ் போட்டிருக்காங்க. எங்களுக்கு எங்கள் பேரை கெடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி தானே போட்டிருக்காங்க. அப்புறம் என்ன சப்பக்கட்டு கட்டுறீங்க? நல்ல எண்ணத்தில் எடுத்திங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் விடுறதுல என்ன கஷ்டம்? சார், நீங்கள் ஒரு பச்சை துரோகி சார். இன்றைக்கி தளபதிக்கு ஆதரவாக வீடியோ போடுறதெல்லாம் உண்மையிலேயே ஏற்றுக்க முடியல சார். ஒவ்வொரு ஓட்டுமே முக்கியம் சார். ஒரு ஓட்டில் ஒரு எம்எல்ஏ போகிறாங்க. இப்போ எம்எல்ஏ எண்ணிக்கைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பல காரணிகள் இருக்குது. இந்நேரம் பஸ்ஸை ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா தென் மாவட்டம், கடைக்கோடி மாவட்டங்கள்லாம் வெற்றி குறைஞ்சிருக்குன்னா அதுவும் சில நூறு சில ஆயிரங்களில் குறைஞ்சிருக்குன்னா அதெல்லாம் சென்னையிலேருந்து வர முடியாதனால அந்த ஓட்டெல்லாம் போயிடுச்சு. இந்நேரம் மாறி இருக்கும். பல காரணிகள் இருக்குது. அதில் நீங்களும் ஒரு காரணம் தான் சார். உங்கள் படமும் ஒரு காரணம் தான் சார். அப்படி துரோகம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஏதோ தளபதிக்கு ஆதரவாக வீடியோ போடுறவன் அவர் எம்ஜிஆர்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் அவர் அப்படி தான். ஆனால் இன்றைக்கி இப்படி நீலிக்கு நீர் விடுக்கிறீங்க சார். பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. தயவுசெய்து சார் வேணாம், நீங்கள் ஒதுங்கிடுங்க. அவர் தளபதி அவர் பார்த்துக்குவார். அவருக்கான இடம் என்றைக்குமே இருக்குது.